வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி வந்து 3 பாதம் வச்ச ஒரு முக்கோண ட்ரே நம்ம செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம இது சேனலில் ஒரு முக்கோண ட்ரே போட்டிருந்தோம். ஆனால் அது வந்து இந்த மாதிரி கிடையாது. அதோடைய அடியே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம 3 பாதம் 3 லெக்கு இங்கே வச்சு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பர்ஃபெக்ட் ஒரு முக்கோணம் பாருங்கள். இதில் வந்து நான் அந்த இது கூட போடலை. எப்போதும் நம்ம அந்த இதில் ஒயர் சொருகுனா பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும்னு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுவே போடலை. ஆனால் அது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கோண ட்ரே ஷேப்லேயே நமக்கு வந்து இந்த ட்ரே கிடச்சிரும். இந்த பக்கம் இந்த சைடு 3 சைடுமே பெண்ட் இருக்கு பாருங்கள். அதனால் இந்த வளைவுகள் அப்படியே பார்த்திங்கன்னா அச்சு அசல் முக்கோணம் மாதிரியே இருக்கும். இது சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி இது போடுறதுக்கு. வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது வந்து அப்படியே நிற்குங்க. இந்த ட்ரேக்கு நம்ம பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இதில் உள் பக்கமாக எடுத்துக்கிட்டோம்னா கலையாமல் இதில் 1 2 3 3 அடி 3 அடியில் 9 ஒயர் கட் பண்ணிக்கணும். இப்போ 9 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். இதில் 2 ஒயர் எடுத்து சரிசமமாக மடித்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒயரில் ரைட் சைடு ஒயரை போட்டு இந்த வெளி பக்கமாக வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஒயரு, இப்படி பெண்டாக இருக்கும். இது வந்து மோல்டாக இருக்கும், இது வந்து பெண்டாக இருக்கும். அந்த ஒயர் எடுத்து இது மேலே போட்டு அதே மாதிரி இந்த சைடு பெண்டாக இருக்கிற ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போட்டோம்னா நமக்கு ஒரு நாட் கிடச்சிரும். இப்போ இதை வந்து சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். பாருங்க, நீளமும் கம்மியுமாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டே நம்ம ஆரம்பத்துலேயே சரி பண்ணிக்கணும். எந்த சைடு அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கிறதுலேருந்து நம்ம ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்துடணும். இப்போது சரியாக இருக்குது. இது மாதிரி 4 பூ போட்டு ஒரு ஒயர் பெண்டிங்கில் இருக்கும். மொத்தம் 4 பூ நமக்கு வரும். 9 ஒயர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் 1 2 3 4 நாட் போட்டாச்சு. மீதி ரிமைனிங் ஒரு ஒயர் பாக்கி இருக்குது. அதில் நம்ம நாட் போட முடியாது. இப்போ இந்த 4 நாட்டில் ஒரு நாட் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு நம்ம எந்த பக்கம் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஒரு ஒயர் சிங்கிள் ஒயர் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி 2ஆக சரிசமமாக மடிச்சுக்குவோம். மடிச்சுட்டு இந்த 4மே ஈவனாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த சைடு வேணாலும் போட்டுக்கலாம். இதில் இப்படி ஒரு வலை போட்டு இந்த ஒயர் இது மேலே போட்டு இதில் ஒரு பூ போட்டுக்கலாம். 2 ஆயிடுச்சுங்களா. இப்போது அதே போல் எந்த சைடு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த 2 கிராஸை சேர்த்து வச்சு ஒரு பூ போட்டுக்குவோம். மொத்தம் 3 முக்கோண ட்ரேக்கு தேவையான 3 பேஸ் நமக்கு. இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம போட்டு வரணும். இப்போ இந்த 2 ஒயர் சேர்ந்தாருக்குள்ள இருக்கு பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு 2 ஒயரு, இந்த 2 ஒயரு, இந்த 2 ஒயர். இதில் ரிமைனிங் உள்ள 3 நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1 எடுத்து இப்படி வச்சோம்னா இந்த பக்கம் ஒரு கிராஸு, இந்த பக்கம் ஒரு கிராஸ் வருது இல்லைங்களா, அதில் இதில் ஒரு பூ, இதில் ஒரு பூ போட்டுக்கணும்.
4 கிடச்சிச்சு நமக்கு. அதுபோல் இந்த 2 ஒயரில் இன்னொரு நாட் எடுத்து இப்படி வச்சோம்னா இந்த பக்கம் ஒரு கிராஸு, இந்த பக்கம் ஒரு கிராஸ் கிடைக்குது இல்லைங்க. அதில் ஒரு பூ போட்டுக்கலாம். அதுபோல் இந்த சைடு கிராஸ் பார்த்தீங்களா, அதில் ஒரு பூ போட்டுக்கலாம். இன்னும் ஒன்று தான் பாக்கி. இந்த ஒயர் பாருங்கள், அதில் இந்த நாட்டை எடுத்து அப்படி வச்சோம்னா இதில் ஒரு கிராஸு, இதில் ஒரு கிராஸ் வருது இல்லைங்களா. அதில் 2 பூ, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று போட்டு லெஃப்ட் சைடு போட்டாச்சு. இப்போது ரைட் சைடில் போட போகிறோம். இப்போ 3 பக்கத்துக்கும் 4 நமக்கு கிடச்சிட்டு பாருங்க. இதான் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட 3. இதில் மேலே ஒரு நாட் போட்டு இந்த 2 சைட் பூ போட்டுக்கிட்டோம். இந்த மேலே நாட்டில் இந்த 2 சைட் பூ, இந்த மேலே வச்சு ஒரு நாட்டில் இந்த 2 சைட் பூ. இதுவே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கிடச்சிச்சு பாருங்கள். இப்போது இந்த 4 பூ எடுத்துக்குவோம். இந்த 4 பூவில் உள்ள 4 ஒயர் இந்த லெஃப்ட் சைடில் ஒரே மாதிரி போகுது, ரைட் சைடில் ஒரே ஈவனாக போகிற ஒயர் பார்த்தீங்களா. அதை எடுத்து அதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இது லெஃப்ட் சைடுக்கு. அதே போல் இந்த ரைட் சைடில் வர 2 ஒயர் எடுத்து அதில் ஒரு நாட் போட போகிறோம். இது போட்டுட்டு இப்போ இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகும் பாருங்கள், அதில் ஒரு நாட் போட போகிறோம். இது நம்ம எல்லா ட்ரைலையுமே போட்டிருக்கிற மெத்தடு தான். லெக்கு போடுறது எல்லாமே 6 பாதம் வச்சு ஒன்று போட்டிருக்கோம், 4 வச்சு போட்டிருக்கோம், அது எல்லாமே வந்து 5 வச்சு போட்டிருக்கோம். அது எல்லாமே இதே மெத்தடெலாம் போடுறது தான். இப்போ இந்த 2 ஒயர்லேயும் அதே போல் போட்டுக்கலாம். இன்னொரு லெக்கு இது ஒன்று, இது ரைட் சைடுக்குள்ளது. இப்போது இந்த 2 ஒயரையும் சேர்த்து இருக்கு இல்லைங்களா கிராஸு, அதை சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அதே போல் தான் இந்த பக்கம். இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு பூ போட்டு இப்போ நமக்கு 3 பாதம் கிடச்சிச்சு. நமக்கு முக்கோணம் தான் தேவை, அதுக்கு 3 பாதம் நம்ம போட்டாச்சு. இப்போது இந்த இந்த இதில் உள்ள இந்த லாஸ்ட் ஒயரும் இதில் இந்த லெக்கில் உள்ள லாஸ்ட் ஒயரும் சேர்ந்து ஒரு கிராஸ் வருது பாருங்கள். இதை விட்டுடுங்க. இந்த அடியில் உள்ள இந்த ஒயரும் அதுபோல் இதில் அடியில் உள்ள இந்த ஒயரும் சேர்ந்து ஒரு கிராஸ் வருதில்ல, அதில் ஒரு பூ போட்டுக்கணும். இப்போது 5 கிடச்சிச்சு பாருங்க நமக்கு. அதுபோல் இந்த சைடில் வர இந்த 2 லாஸ்ட் ஒயரை சேர்த்து போட்டால் இதில் ஒரு 5 கிடைக்கணும். 5 பூ சேர்ந்தாப்பில் கிடச்சிடும்.
பாருங்கள். அதுபோல் இந்த சைடு லாஸ்ட் ஒயரு நல்லா மைண்ட் பண்ணிக்கணும். அடியில் உள்ள ஒயர் இப்போ மூணுத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ அடுத்தது இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஒயரில் ரைட் சைடில் போகுது பார்த்தீங்களா, அந்த ஒயரில் இந்த 2 ஒயர் இருக்கு பாருங்கள். இந்த 2 ஒயர்லேயும் தனித்தனியாக பூ போட்டுக்கணும். இப்போ அடுத்த இன்னொரு பக்கத்தில் 5 போட்டுறதுல லெஃப்ட் சைடில் ஒயரும் போகுது பார்த்தீங்களா, இந்த சைடு வருதுல்ல, அதில் போடும்போது இந்த 3 ஒயருக்கும் சேர்த்து 3 பூ போட்டுக்கணும். முன்னாடி 2 போட்டோம், லெஃப்ட் சைடில் 2 வரும், ரைட் சைடில் வரும்போது 3 வரும். அந்த 3த்தையும் போட்டுக்கணும். இது இங்கே 2 போட்டாச்சு. இதை போடும்போது ஒரு 3க்கு 3 நமக்கு ஒரு இது கிடச்சிடும், பாக்ஸ் மாதிரி. இதுதான் போட்டோம், இது ஏற்கனவே போட்டது தான் லெக்கு. இதுக்கு மேலே இது நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த 2 சைட்லேயுமே இந்த ஒயர் பார்த்தீங்களா, நம்ம இந்த 5 பூவில் போட்ட ஜாயின் பண்ண ரைட் சைடில் உள்ள ஒயர் எடுத்து இந்த 2 பூக்கும் போட போகிறோம். அடுத்தது இந்த இது எடுத்து இங்கே வரும், இதை போடும்போது இந்த இடத்துல ஒரு ஒயர் வரும், அதையும் சேர்த்து இந்த பக்கம் வரும்போது 3 பூவாக நமக்கு வரும். அதையும் போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ 3 சைட்லேயும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். 3 உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. ஒரு ரோல் ஒயர் எடுத்து இந்த 3 ஒயர் பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், அந்த 3 ஒயருக்கு பூ போட போகிறோம். அதுக்கு அதே அளவுக்கு ரோல் ஒயர் எடுத்து மடித்து விட்டு இந்த 3 ஒயருக்கும் பூ போட போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு முக்கோணம் ட்ரே ஒன்று போட்டிருக்கேன், அதோட வீடியோவை அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வேறு அடியே வேறு மாதிரி வரும், அதுவும் முக்கோண ட்ரே தான், ஆனால் அது வந்து பேஸ் வந்து வேறு மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இது ரோல் ஒயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ இந்த ரைட் சைடில் 4 இப்போ போட்டதோடு சேர்த்து 4 ஒயர் வந்துருச்சு பாருங்கள். ஏற்கனவே 3 தான் இருந்துச்சு, இப்போ ஒன்று போட்டோம் இல்லைங்களா அடிஷ்னலாக. இதுலேருந்து ஒயர் வச்சு வெட்டி அது மாதிரி 4 வந்துடும். அதனால் இப்போ இந்த 4த்தையும் சேர்த்து நம்ம போட போகிறோம். அதுக்கு இந்த அளவுக்கு ரோல் ஒயர் எடுத்து மடித்து விட்டுட்டு முன்னாடி மாதிரி தான் லெஃப்ட் சைடில் 2 வந்துச்சு, ரைட்டில் 3 வந்து, இப்போ லெஃப்டில் 3 வரும், ரைட்டில் 4 வரும். இப்போ 4 போட்டோம் பாருங்கள். இப்போ 4க்கு 4 உள்ள பாக்ஸ் கிடச்சிட்டு, முன்னாடி 3க்கு 3 கிடச்சிது, இப்போது 4க்கு 4 ஒரு பாக்ஸ் கிடச்சிருச்சு. ரோல் ஒயரை கட் பண்ணிக்குவோம். அதே போல் தான் மற்ற 2 பக்கத்துலேயும் போட போகிறோம். இப்போ இந்த 3 ஒயர் பார்த்தீங்களா, இந்த 3 ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை பிடிச்சி ரோல் ஒயரை அளந்துட்டு
மடிச்சிட்டு மொத்தம் 3 பூ வரும். அதை போட்டுக்கலாம். இப்போது ரோல் ஒயரை கட் பண்ணிவிட்டு அதே போல் ரைட் சைடில் இப்போ 4 வந்துருச்சு பாருங்கள். இப்போ போட்டதோடு சேர்த்து அந்த 4த்தையும் சேர்த்து போட போகிறோம். அதே போல் தான் அந்த சைடும் போடணும். இதே மாதிரி 3 சைடு போட்டுட்டு பார்க்கலாங்க. இப்போ மீதி உள்ள 3 ஒயர்லேயும் பூ போட்டுக்கலாம். இது வரைக்கும் இப்போ பேஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு பாருங்கள். 4 உள்ளது 3 பக்கமும் கிடச்சிருக்கும் பாருங்கள். இதை முதல்ல சரி பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சைட் வால் பின்னணும். இது ஏதாவது ஒன்று விட்டுருந்தவங்க கூட ட்ரேயோடைய ஷேப்பே மாறி போயிடும். ரோல் ஒயர் எடுத்துட்டு கொஞ்சமாக ஒயர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஒயரில் ஆரம்பிக்கலாம் நம்ம சைட் வால் பண்ணுறதுக்கு. இந்த குட்டி ஒயர் இதில் போயிடும், லெஃப்ட் சைடில் போயிடும். ரைட் சைடில் ரோல் ஒயர் வந்துடும். இப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ இதிலேருந்து வரிசையாக எல்லாத்தையும் நம்ம எல்லா ஒயரையும் விடாமல் போட போகிறோங்க. இப்போ அப்படியே மடித்து போட்டுக்கலாம். ட்ரேலேயே நிறைய கோணத்தில் முக்கோணம், நாற்கோண ட்ரே போட்டிருக்கோம், ஐங்கோண ட்ரே போட்டிருக்கோம், 6 பாதம் வச்சு அருங்கோண ட்ரே போட்டிருக்கோம். இன்னும் நிறைய ட்ரேயில் இருக்குங்க, வெரைட்டி இருக்குது. எல்லாமே அது நம்ம சேனலில் பார்ப்போம். அதுக்கு முதல்ல நீங்கள் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த போடுற வீடியோ எல்லாமே நம்மளுடைய இதில் வந்துடும். வீடியோஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணாலே எல்லாமே வந்துடும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போது பார்த்துக்கலாங்க. இது வந்து ஒன்று ஒன்றுமா க்ரியேட்டிவாக போடும். 3 வச்சு 4 வச்சு. இப்போது இது ஒரு இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த இதை வந்து நம்ம சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஒயர் பார்த்திங்களா, இந்த ஒயரை அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். அதில் ஒரு ஒயர் கூட நம்ம பார்த்துக்கணும். அப்பப்போ ஜாயின் பண்ணும்போது எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு போடுங்க. இல்லைன்னா ஷேப் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது உங்களுக்கு. இப்போது அப்படியே எல்லா ஒயருமே பிடிச்சி போட போகிறாங்க. அப்படி வரிசையாக எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இது வரைக்கும் போட்டுட்டு ஒரு லைனு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படி போடலான்றத பார்க்கலாம். இப்போ இந்த 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 பக்கம் வரும்போது இங்கே ஒரு முக்கோணம் வருது. இது அடுத்தது இதில் இந்த ஒயர் ஜாயின் பண்ணும்போது இங்கே ஒரு முக்கோணம் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 7 பூ வரும். இங்கே 5 பூவில் ஜாயின் பண்ணோமா, இங்கே 5 இருக்கு பாருங்கள். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 7 பூ நமக்கு ஜாயிண்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், அது அப்படி தான் வரும். அப்படி வந்தால் தான் அது கரெக்டான நம்ம சரியாக போடுறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 3 சைடுக்குமே அந்த 7 பூ உள்ள டிசைன் வரும் நமக்கு. இப்போ ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. இது பாருங்க, இந்த சைடு 3 சைட்லேயுமே நமக்கு 7 பூ வரும் பாருங்கள். அதுக்கு கீழே 5 வரும், அதுக்கு மேல் லைனில் வந்து 7 பூ வரும். இப்போ ஒரு லைன் நம்ம முடிச்சிட்டோம்.
இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒயர் பாருங்கள், நம்ம கொஞ்சம் பெட்டு ஒயர் போட்டோம்ல, அதை வந்து உள்ளே அப்படி திருப்பி சொருகிக்கலாம். அதை வெட்டிக்கலாம், இனிமேல் தேவைப்படாதது. பார்த்து வெட்டணும், மற்ற ஒயரோட சேர்த்து வெட்டிட்டு போகிறோம். இப்போது இது தனியாக இருக்குது பார்த்திங்களா, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. இதில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒயரை வந்து அப்படி மேலேருந்து கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரு லூப் கிடைக்கும். இப்போ அதே அப்படியே ஆப்போசிட்டில் மேலே பிடிச்சி தூக்கணும். தூக்கினா இந்த லூப் வந்து மேலே போயிடும். இந்த இடம் டைட் ஆகிடுச்சு, இங்கே மேலே வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ இது ரோல் ஒயரு. இந்த ரோல் ஒயரை இப்படி லெஃப்ட் சைட் பக்கம் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு இப்படி ஒரு லூப் போட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு இப்போ இந்த லூப் இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே இந்த லூஸ் கொடுத்த ஒயரை பிடிச்சி இழுத்து இப்படி ஒரு வரலால் இப்படி நம்ம அப்படி உருட்டிகிட்டே வந்தோம்னா 4 பக்கமும் நமக்கு கரெக்டாக ஆகிடும். இப்போ ரோல் ஒயரை இழுத்துக்கலாம். நம்ம ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். ஜாயின் பண்ணிட்டு இந்த ரோல் ஒயரையும் நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி அதே பக்கமாக கொண்டு வந்து மோல்டானது மேலே இருக்கணும், உள்ளே தான் அந்த வளைஞ்ச ஒயர் இருக்கணும். இப்போ இது இன்னொரு பூ போட்டு இது வந்து அடுத்த லைனுக்கு நம்ம மேலே ஏற்றிக்கலாம். செகண்ட் லைனுக்கு மறுபடியும் நம்ம எல்லா ஒயருமே பிடிச்சி போட போகிறோம். இப்போ அப்படியே வரிசையாக எல்லா ஒயருமே போட்டுட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் நமக்கு பேஸு. இப்போ இந்த பேஸ் தான் நம்ம போட்டு முடித்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த லைன் போட்டு ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் நமக்கு இருக்கும். இப்போ எத்தனை ஒயர் போட்டிருக்கோம், இதுதான் பேஸு. இதுக்கு மேலே 1 2 3 4 5 6 போட்டிருக்கோம் பாருங்கள். இதுதான் பேஸு. முடிஞ்சிருச்சு இதோட. இதுக்கு மேலே போய் நம்ம ஏற்றிட்டோம் ஒரு லைனு. 1 2 3 4 5 6 உள்ளே ஒரு ஒயர் சொருகியிருக்கோம். மொத்தம் 7 லைன் போட்டிருக்கோம். அதே போல் இதுலேயும் 7 லைன் போட்டுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு சொருகிட்டோம்னா அதே மாதிரி பக்காவான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் 3 பாதம் வச்ச ட்ரையாங்கிள் ட்ரே நமக்கு கிடச்சிருங்க. இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 லைன் போட்டு முடிச்சிட்டோம். போட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம இது போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து வெட்டிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கோம், நிறைய வீடியோஸ்லையும் போட்டிருக்கோம். அதே மாதிரி இதில் போட்டு ஜாயின் பண்ணிட வேண்டிதான். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண ஒயரை இந்த இதில் சொருகிடலாம். அதே லைன்லேயே மேல் வரியிலேயே சொருகிடுவோம். ஃபுல்லாக சொருகிடலாம். ஃபுல்லாக சொருகியாச்சு எல்லாத்துலேயுமே. இப்போது
இந்த ஃபஸ்ட்டு ஒயர் பார்த்திங்களா, இது இந்த 2வது ஒயரு விட்டுட்டு 3வது பூவில் தான் நம்ம இதை சொருக போகிறோம். இப்படி மடித்து இப்போது பாருங்கள், இதுதான் 1, இது 2, இது 3. இந்த 3வது ஒயரில் சொருகிட்டு நல்லா இப்படி வரலால் மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டால் தான் நெருக்கமாக ஃபினிஷிங்காக இருக்கும். ஒரு 4 பூவுக்கு சொருகிடுவோம். இதே போல் எல்லா ஒயரையும் இப்படி மடித்து இப்படி சொருக்கிட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஏற்கனவே மாடல் போட்டது. இது வந்து இப்போ போட்டது. என்ன ஒன்றுனா, இதில் வந்துட்டு நம்ம 5 பூ போட்டிருக்கோம். இதில் அதாவது ஃபஸ்ட்டு இந்த 3க்கு 3 போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு 4 ஒயர் வச்சு போட்டிருக்கோம். அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு 5 லைன் வச்சு போட்டதுனால இது அதே முக்கோணம் ட்ரேயில் கொஞ்சம் பெருசு. இதில் வந்து நம்ம 3 ஒரு பூவும் 4 ஒரு பூ போட்டதுனால இது மினி முக்கோண சைஸு ட்ரே. பாருங்கள், பர்ஃபெக்டாக இது வந்து ஒரு முக்கோணம் ஷேப்பில் இருக்கும். என்னென்னா இது வந்து சின்னது. இதில் இதே அளவு தான், ஆனால் இதில் ஒரு அடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் பெரிய ட்ரே. இது வந்து மினி ட்ரே, மினி முக்கோண ட்ரே. பாருங்கள், ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசத்துக்காக தான் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இது வந்து 5ல் போட்டது, இது வந்து 4 தான் வச்சு போட்டிருக்கோம் இந்த அடியில். அதனால் அடி கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும், மினி ட்ரேவாகவும் இருக்குங்க. இதை வந்து அடுக்கு ட்ரேவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு யூசேஜ் இல்லைன்னா இப்படி இது உள்ளே வச்சு நம்ம அடுக்கிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் வைக்கணுன்னா கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் நான் வந்து 2 வெவ்வேறு மாடலில் போட்டிருக்கேன். மாடல் 2 ஒன்று தான், பட் சைஸ் வந்து கொஞ்சம் இதை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இல்லை இதே மாதிரி ட்ரை வேணுனாலும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன். நான் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டேன். மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை see you, டாட்டா, பாய்.